தமிழ் நெஞ்சங்களுக்கு கோடங்கியின் அன்பு வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய கூட்டத்தொடர் தொடங்கின உடனே காலையில் முதல் பிரச்சனையாக இன்னைக்கு 100 நாள் கொண்டாடுறாங்க. அவங்களுடைய தாவேக ஆட்சி அமைந்து 100 நாள் கொண்டாட்டத்தை இன்றைக்கு அவர்கள் மகிழ்ச்சியோடு தொடங்கி இருக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நிறைய ரீல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு பெரிய வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறார் முதலமைச்சர் சப்பு விஜய். அதில் பெரிய சாதனைகளை எல்லாம் செய்து குவித்து விட்டதாக பயங்கரமாக புலகாயுதம் அடைந்திருக்கிறார். ஆனால் உண்மையிலேயே 100 நாள் சாதனை உண்மையாக நடந்திருக்குதா? மக்கள் சாதனையை கொண்டாடுகிறார்களா? மக்கள் வேதனைப்படுகிறார்களா? தாவேகா கட்சியே சந்தோஷமாக இருக்கா? அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளுக்குள்ளே இப்போ நம்ம போக வேண்டாம். இப்போ பேசுகிற பொருளும் அது அல்ல. இன்றைக்கு சட்டப்பேரவை தொடங்கிய உடனே 2 நாளுக்கு முன்னாடி 2-3 நாட்களுக்கு முன்னாடி சட்டப்பேரவை கூட்டத்தொடர்லேயே ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்தார் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின். என்ன கவன ஈர்ப்பு தீர்மானம்னா, கோயம்புத்தூர் தனியார் கல்லூரியில் அமுதன் என்கிற ஒரு மாணவர் அடித்து கொல்லப்பட்ட சம்பவம். 20 பேர் சேர்ந்து அடித்து கொன்றுவிட்டு, அது போதைப் பொருளுக்காக, போதைப் பொருளை விற்கிறவன், வாங்குறவன், சாப்பிட்றவனை பற்றி லிஸ்ட் போட்டு பட்டியல் போட்டு காட்டி கொடுத்ததுனால கொலை செய்யப்பட்டார்னு குற்றச்சாட்டை அந்த குடும்பத்தார் எழுப்புகிறார்கள். அமுதனுடைய அப்பாவும் அம்மாவும் அதுதான் குற்றச்சாட்டாக எழுப்புறாங்க. பல அமைப்புகள், தன்னார்வ அமைப்புகள் அங்கே போய் விசாரணை செய்தும் அதைத்தான் உறுதி செய்கிறது. ஆனால் காவல்துறை மொத்தமாக அதை மறைக்கிறது. அதை மறைப்பதற்கான காரணம் என்னன்னா, தாவேக அரசாங்கமே அதை ஒட்டுமொத்தமாக மறைத்து அது கோஷ்டி மோதல் என்று அன்றைக்கே சட்டப்பேரவையில் கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசல. கல்லூரியில் ஒரு பிரச்சனைனா உயர்கல்வித்துறை அமைச்சர் தான் பேசணும். அதில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நம்ம ராஜ்மோகன், நம்ம நண்பர் ராஜ்மோகன் தான் உடனே எந்திரிச்சு இது கோஷ்டி மோதல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பதிவு செய்தார். அதை தொடர்ச்சியாக இன்றைக்கும் இந்த தாவேக அரசாங்கம் பின்பற்றுகிறது. அந்த சம்பவம் தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானத்தை உதயநிதி ஸ்டாலின் வைத்திருந்தார். அது இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்படுது. அவர் பேச ஆரம்பித்த உடனேயே மிக தெளிவாக, மிக உறுதியாக பல விஷயங்களை பட்டியல் போட்டால், இன்றைக்கு 100 நாள் ஆட்சியை கொண்டாடுகிற மகிழ்ச்சியாக இருக்கிற தாவேக அரசாங்கத்துக்கும் முதல்வர் விஜய்க்கும், முதல்வர் சப்பு விஜய்க்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை அளிக்கும் விதமாக கடந்த சில நாட்களில் நடந்த படுபாதக படுகொலைகள், போதையினால் மட்டுமே நடந்த படுகொலைகள்னு அவர் குறிப்பிட்டு, யாருன்னா உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டு, பாலியல் படுகொலைகள், பாலியல் சீண்டல்கள், பாலியல் பலாத்காரங்கள் குறித்து சொல்லி ஒரு பெரிய நீண்ட பட்டியலை போட்ட உடனே அவையே ரொம்ப அமைதியா இறுக்கமான சூழ்நிலைக்கு மாறியது. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் அவை தொடங்கியதும் 100 நாள் சாதனை குறித்து சபாநாயகர் ஒரு பெரிய பாராட்டுரையை வாசிச்சார். அந்த மகிழ்ச்சி அப்படியே கடந்து போகும்னா பெரிய கட்டையை போட்டார் உதயநிதி. நீங்க இந்த குற்றச்செயல்கள் இவ்வளவு நடந்திருக்கு, ஆனா அதை கோஷ்டி மோதல்னு மறைப்பதற்கு, மாற்றுவதற்கு இந்த அரசாங்கம் முயற்சிக்கிறது எந்த வகையில் ஏற்க முடியும்? அந்த பெற்றோருக்கு நான் போன்ல பேசி ஆறுதல் சொல்லியிருக்கிறேன். அந்த மாணவனை அடித்து கொன்றவர்கள், இன்றைக்கு போதைப் பொருளை விற்றவர்கள் புகார் கொடுத்த அந்த சம்பந்தப்பட்ட காவல் துறையிலேயே எப்படி அது கசிய விடப்பட்டது? யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவனே நீங்க அடிப்பீங்களா? அடிச்சு கொல்லுவீங்களா? இது என்ன மாதிரியான ஆட்சி? எப்பேற்பட்ட சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது? இது மட்டுமா? திருவெற்றியூர்ல தனுஷ்னு ஒரு மாணவன், சின்ன பையன், பள்ளியில படிக்கிற மாணவன், அவனை ஒரு கும்பல் அடித்து கொண்டிருக்கிறது. அதற்கும் காரணம் போதைப் பொருள். அதை குறித்து கூட இந்த அரசாங்கம் எதையுமே மடைமாற்றுகிற வேலையை செய்து மிக மோசமான நிலைமைக்கு இந்த அரசாங்கம் மக்களை தள்ளி இருக்கிறது அப்படின்னு ஒரு பெரிய நீண்ட பட்டியல் போட்டார். அந்த பட்டியலில் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் படுபயங்கரமாக, பார்க்கிற நமக்கே அவ்வளவு பெரிய கொடூரமான சூழ்நிலையை இந்த தாவேக அரசாங்கம் தமிழ்நாட்டின் மேல் திணித்திருக்கிறது என்ற ஒரு ஆதங்கமும் கோபமும் வருது. உடனே சபாநாயகர் சமாளிக்க ஆரம்பிக்கிறார். அதான் இல்லை, நீங்க என்ன கவன ஈர்ப்போ அதை மட்டும் தான் சொல்லணும், நீங்க நாட்டில் நடக்கிற எல்லாத்தையும் பேசக்கூடாதுன்னா அப்ப எல்லாத்தையும் பேசுவதற்கு தானே சட்டமன்றம். சபாநாயகர் ஏன் பதறுகிறார் என்றால், எல்லாவற்றையும் போட்டு உடைக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் எல்லாவற்றையும் போட்டு உடைக்கிறார். அதற்கான பதில் சொல்வதற்கு இங்க யாருக்கும் துணிச்சல் இல்லை. இப்ப ஆக்சுவலா உதயநிதி ஸ்டாலின் பேசிய பேச்சுக்கு, பட்டியல் போட்ட அந்த லிஸ்டுக்கு நியாயப்படி முதலமைச்சர் சப்பு விஜய் தான் எந்திரிச்சு பதில் சொல்லியிருக்கணும். ஏன்னா அவர் கையில தான் காவல்துறை இருக்கு. ஆனா பதில் சொல்லுகிறது யார் தெரியுமா? சட்டத்துறை அமைச்சர். ஏன்னா இந்த அவையில முதலமைச்சருக்காக மௌத்தா வேலை செய்யறதெல்லாம் யாருன்னா, ஒன்னு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், இன்னொன்னு சட்டத்துறை அமைச்சர், சட்டத்துறை, அப்புறம் மின்சாரத்துறை அமைச்சர். நம்ம அப்படி சொன்ன உங்களுக்கு புரியாதா? அவர் இந்த நம்ம அரட்ரவுசர் அமைச்சர், அதாவது உதயநிதி ஸ்டாலின் பாணியில சொல்லணும்னா அரட்ரவுசர் அமைச்சர் நிர்மல் குமார்.
இன்னொன்னு நம்ம ஆதவ் லாட்டரி அமைச்சர். இதெல்லாம் உதயநிதி சொன்ன அடைமொழிகள், நான் சொல்லல, உதயநிதி சொன்ன அடைமொழிகள். இப்படிலாம் இவர்கள் தான் வந்து முதலமைச்சருக்காக மவுத்தா வேலை செய்வாங்க. வாயா அந்த வாய் பேசாது, இந்த வாய் தான் பேசும். இப்ப அந்த சட்டத்துறை அமைச்சர் இந்த விஷயத்தையே மாத்துறாரு. அப்படியே பட்டியல் போட்ட உதயநிதியுடைய குற்றச்சாட்டுகளுக்கு ஒட்டுமொத்தமாக அப்படியே மடை மாற்றி அது கோஷ்டி மோதலால் தான் நடந்துச்சு, அதுல எங்கேயுமே காவல்துறை தவறு செய்யல, காவல்துறை நிச்சயமாக ரெண்டு பக்கமும் மாணவர்களை கைது செய்திருக்கிறது, நேற்று இரவு வரை 15 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், போதைப் பொருள் எங்கேயும் வித்ததா இல்லவே இல்லை. ஏன்னா அந்த கல்லூரி நிர்வாகமே அடுத்த நாளே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி எங்க கல்லூரியில் அப்படிலாம் ஒரு சம்பவமே கிடையாது, இது கோஷ்டி மோதல், வடமாநில தொழிலாளருக்கும் சமையல் செய்யற வடமாநில தொழிலாளருக்கும் இந்த மாணவன் அமுதனுக்கும் ஏற்பட்ட தகராறு, அதனால அவனை கல்லூரியை விட்டு நாங்க வெளியே உட்கார வச்சிருந்தோம், வெளியே தங்க சொல்லியிருந்தோம், மீண்டும் வந்த பிறகு அது மோதல் பெருசாச்சு, இது வந்து சீனியருக்கும் ஜூனியருக்கும் நடந்த மோதல் அப்படின்னு ஏதேதோ ஒரு விஷயத்தை சொல்லி மடை மாற்றி ஒரு நரேட்டிவை செட் பண்ணி வச்சிருச்சு அந்த தனியார் கல்லூரி. ஏன்னா காவல்துறையும் அதைத்தான் சொல்லுகிறது. அங்கே போன எவிடன்ஸ் அமைப்பை சேர்ந்தவர்கள் எல்லாம் வேறு விதமா சொல்றாங்க, அந்த மாணவருடைய அப்பாவும் அம்மாவும் என் பையன் கண்டிப்பாக போதைப் பொருள் காட்டி கொடுத்ததால் தான் அடித்து கொல்லப்பட்டான் அப்படின்னு குற்றச்சாட்டை பகிரங்கமாக வைத்திருக்கிறார்கள். அதற்கு பதில் சொல்வதற்கு இந்த அரசாங்கத்துக்கிட்ட எந்த துப்பும் இல்லை. மடை மாற்றி அது கோஷ்டி மோதல்னு ஃபைலை க்ளோஸ் பண்ண பார்க்குது. இது நியாயமான தூய சக்தியோட லட்சணமா? இதுதான் மாணவர்களை காப்பாற்றுகிற லட்சணமா? மாணவர்கள் மீது அக்கறை கொண்ட அரசாங்கத்தினுடைய லட்சணமா? 100 நாள் சாதனையில இந்த சாதனையெல்லாம் மிக முக்கியமான சாதனையா? இந்த எங்கெல்லாம் பார்த்தா விளம்பரம், கோடிக்கணக்கில் விளம்பரம் பண்ணிக்கிறீங்களே, இந்த சாதனையை சேர்த்து விளம்பரம் பண்ணிக்க வேண்டியதானே? பல பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள், பல பேர் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டு கொல்லப்பட்டார்கள், குழந்தைகள் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டு கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு பட்டியல் போட 100 நாள் சாதனையில இந்த சாதனைகள் சேர்த்துக்கணும். 100 நாள் முடிகிற நாள்ல கூட தனுஷ் என்கிற ஒரு பள்ளி மாணவன் 10வது வகுப்பு படிக்கிற பையன் திருவொற்றியூர்ல 20-30 பேர் சொன்ன கும்பலால் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறான். அதற்கு குறித்து இந்த ஆதவ் என்கிற அமைச்சர் பேசுறாரு, அவனுக்கு கல்லறை வேணும்னு கேட்டாங்க, அதனால இடத்தை ஒதுக்குறாங்க. ஏங்க கல்லறை கொடுக்கறது தான் உங்க வேலையாங்க, வாழ்க்கை கொடுக்கறது உங்க வேலை கிடையாதாங்க. சட்டசபையில பேசின அமைச்சர் ஆதவ் சொல்றாரு, அந்த பெற்றோர் வந்து தனுஷுடைய பெற்றோர் எங்களுக்கு வந்து ஒரு கல்லறை வேணும்னு கேட்டாங்க, அதனால நாங்க கல்லறைக்கான இடத்தை ஒதுக்கி தர சொல்லி முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்காரு. இது என்ன அரசாங்கமா? நமக்கு தெரியல. வாழ்க்கை வாழ்வதற்கு வழி ஏற்படுத்தி கொடுப்பதுதான் அரசாங்கம். கல்லறை கொடுப்பதற்கான வேலை செய்யறது அரசாங்கமா? அப்ப எவ்வளவு மோசமான ஒரு நிர்வாக சீர்கேடான ஒரு அரசாங்கம் தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு நீங்களே புரிஞ்சுங்க மக்களே. இன்றைக்கு சட்டப்பேரவையில உதயநிதி எடுத்து வைத்திருக்கிற விஷயமா இருக்கட்டும், அதை தொடர்ந்து பாமக உறுப்பினர், அதிமுக உறுப்பினர்கள் பலரும் இன்றைக்கு அந்த கோயம்புத்தூர் சம்பவத்தை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார்கள். அது அனைத்தையுமே மடைமாற்றுகிற விதமாக இந்த அரசாங்கத்தின் சார்பில் பேசிய சட்டத்துறை அமைச்சர் அது கோஷ்டி மோதல் என்கிற முடிவோடு அந்த வழக்கை அப்படியே முடித்து விட பார்க்கிறார். மனசாட்சி உள்ளவர்களுக்கு தெரியும் இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் எவ்வளவு கேவலமான செயல்பாடுகளாக இருக்கிறது என்று. போதைப் பொருள் விஷயத்தை குறித்து அவர்கள் பேசவே இல்லை, அதை முற்றிலுமாக மறுத்து விட்டார்கள். என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருப்போம். இன்னும் சட்டப்பேரவை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் பல பரபரப்புகள் நடக்குது. இந்த போதைப் பொருளை பேசினா திமுக ஆட்சி காலத்தில் நடத்தின போதைப் பொருள் குறித்து ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்றத இன்னொரு வீடியோவில் நான் பேசுறேன். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்க நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.